தேசிய கல்விக் கொள்கை 1968 பார்க்க போகிறோம். இந்த நோக்கம் பார்த்திங்கன்னா, இந்தியாவில் கல்வியை மேம்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவதும் இந்த நோக்கம். அதுக்கப்புறம் இந்தியாவில் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள மாணவர்களுக்கு ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரை இந்த நோக்கம், இந்த கொள்கை சென்றடைய வேண்டும் இந்த நோக்கம். அதுக்கப்புறம் 1968ஆம் ஆண்டு அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி தலைமையில் அமைக்கப்பட்டது தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை. இது முதல் தேசிய கல்விக் கொள்கை. இதில் முக்கிய அம்சம்னா 14 வயது வரையுள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குது. அதுக்கப்புறம் இக்கொள்கை மூலம் இந்திய மொழிகள் மற்றும் ஆங்கிலம் மற்றும் பிற சர்வதேச மொழிகளை படிப்பதற்கான ஊக்கம் கொடுப்பது. அதுக்கப்புறம் கல்விக்கான செலவினத்தை தேசிய வருமானத்திலேருந்து உயர்த்தணும்னு சொல்லிட்டு கூறியது இந்த கொள்கை. இந்த கொள்கை பார்த்திங்கன்னா, மகளிர் கல்வி மற்றும் தாழ்த்தப்பட்ட மற்றும் மாற்றுத்திறனுடையவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தணும் நோக்கம்.